சிற்றம்பலம் தென்னாடு சிவனை போற்றிய நாட்டுவனுக்கும் இறைவா போற்றி போற்றி. உலகளாமலர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவி நீர்மீழ்வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவமே எமக்கு பொருள். திருச்சிற்றம்பலம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் என்று பாட்டு பாடக்கூடிய திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். இப்போ திருச்செந்தூர் எப்படிப்பட்ட ஸ்தானா, நம்ம ஆதிசங்கரர் இருக்கார்ல, அவர் தனக்கு ஏற்பட்ட காச நோய்க்காக சுப்பிரமணியிட்ட பாட்டு பாடி சுப்பிரமணிய புஜங்கன்னு பாட்டு பாடி அங்கே பிரசாம கொடுக்கப்பட்ட இளபூதியை ஒரு மென்று சாப்பிட்ருக்காரு. அவருக்கு காச நோய் குணமாயிருக்கு. சரி, இப்போ சந்திரனை வச்சு சொல்ல போகிறது இப்போ நான் சந்திரன் தான் எடுக்க போகிறேன். 9 கிரகத்தை சந்திரன் எடுக்க போகிறேன். லக்னங்கிறது உயிர், ராசி சந்திரங்கிறது உடல். இதுதானுக்கு இந்த சந்திரன் லக்னத்திற்கு 6-8 பாயிண்டில் யாருக்கெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆனால் யாருக்கெல்லாம் சந்திரன் நீசமாயிருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி நீசமாயிருந்தாரா, திசை நடந்துச்சா கண்டிப்பாக பிரச்சனை. அந்த 6ஆம் பாவத்துக்குள்ள திசையோட பாவத்தில் நோய்கள் கண்டிப்பாக வந்துடும். அதுமாதிரி சந்திரன் லக்னத்துக்கு 6-8 பாயிண்டில் மறைஞ்சிருந்தாஞ்சுதான், சந்திரன் விருச்சிக நீசமானஞ்சுதான், அவங்களுக்கு தண்ணி மாற்றி குடிச்சா தொண்டை கட்டி எடுத்துலாம் இந்த கணச்சிட்டு இருக்காங்களா. இதுக்கு பேர் ஈஸ்வரம் பிள்ளையா. அப்புறம் தூசி கீசி மண்டலம் பண்ணால் அந்த மண்டகன மண்டபம் சைனஸ் ப்ராப்ளம், இந்த ரெண்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அது சந்திரனோ சூரியனோ லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துலேயோ இந்த 12ஆம் பாவத்துலேயோ வந்துன்னா கண்டிப்பாக கண்ணாடி போட சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். சந்திரன் எந்த ஜாதத்திலையும் மறையவே கூடாது. 6-8 பாயிண்டில் மறையக்கூடாது. சந்திரன் 6-8 பாயிண்ட் மறைந்தால் சிறுவதில் தாயை பிரிந்திருக்க வேண்டும். படிக்கிறதுக்காகவோ அவளை வேலைக்காகவோ திருமணம் ஒரு 20-22 வயசில் படித்து வேலைக்கு போயிடுவான். ஒரு 28-30 வயசில் கல்யாணம் படிப்பான். தாயை பிரிஞ்சிருக்கணும். திருமணத்திற்கு முன் தாயை பிரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் திருமணத்துக்கு முன் தாயுடன் சேர்ந்து வாழ்ந்தாங்க கிடையாது. இந்த சந்திரன் 6-8 பாயிண்டில் மறைஞ்சுதான் மறையாம இருந்தாஞ்சுதான். அந்த சந்திரன் கூட ராகுக்கு சேர்ந்ததுன்னா, சந்திரன் சனி ராகு கேது ஏதாவது ஒரு பாவம் கிரகம் சார்ந்ததுன்னா உங்களுக்கு உடம்புல தேமல், ஊரில் அலர்ஜி எல்லாமே கண்டிப்பாக வந்துருங்க. சந்திரன் வச்சு நீங்கள் அழகாக சொல்லலாம். ததற்கு மறைஸ்தானங்கள் சந்திரன் போகக்கூடாது, ஒன்று விதி இருக்குது. அப்புறம் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை தான் அடுத்தால வந்துட்டு இருக்கும். ஆனால் பெரிய திறமைசாலி இருப்பான். லக்னத்தையோ ராசியோ சனி காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியான தொழில்காரன் சனி பார்த்தா தொழில் தேடி வரும். அவன் திறமைசாலியாக இருப்பான். ஆனால் அந்த திறமைசாலி இருப்பாங்க. ஆனால் செவ்வாய் சனி சாதனை பார்த்தோன்னா அவனும் பெரிய திறமைசாலி, டாக்டராக இருந்தாலும் எந்தாலும் திறமைசாலி இருப்பான். ஆனால் ஒரு பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் சனி சேர்ந்தாலும் தான் பார்த்தாலும் அவங்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. இன்னும் விதி இருக்குது. அதை இதுக்கெல்லாம் தீர்க்கிறதா இருக்குன்னா உங்கள் லக்கணத்திலே ராசியை குரு இருக்கணும், அல்லது உங்கள் லக்கணத்தை ராசியை குரு பார்க்கணும். இப்படி பார்த்துனா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இப்போ உங்களுக்கு 6 குடை கட்டுருக்கான், எந்த பிரச்சனை இருக்குது, இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு உங்கள் லக்கணத்தை பார்த்தோன்னா ராசியும் பார்த்தோன்னா நீங்கள் காப்பியும் சாப்பிட்லாம், இனிப்பும் அல்வாயும் சாப்பிடலாம், மாத்திரையும் போடலாம், மாத்திரை போடாமலும் இருக்கலாம், ஒன்றும் பண்ணாது. எல்லாமே நோய் கண்ட்ரோலில் உங்களுக்கு இருக்கும். லக்ன ராசி குரு யாருக்கெல்லாம் பார்க்குதோ, லக்ன ராசியில் குரு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு கடன்கிற பிரச்சனை வாழ்க்கையில் இருக்காதுயா. கடன் பிரச்சனைங்கிறது அவங்க வாழ்க்கையில் இருக்காது. அப்படி லக்னத்தை ராசி குரு பார்த்தோன்னா தெய்வ அனுக்கிற ஜாதகம்னு பேர். அந்த ஜாதகம் தெய்வ அனுக்கிற எதுக்கும் கவலைப்படுற மாதிரி வாழ்க்கை இருக்க மாட்டாங்க. அப்புறம் 12 லக்கணத்தில் நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் தாரம் முந்தி விடும், நீங்கள் ஜாதகர் பிந்தி விடுவார். 12 லக்கணத்தில் ரிஷப லக்கணம் ரெக்கலாம் இருக்குது. அந்த லக்கணத்துக்கு யார் பிறக்கணும், ஆண் பிறந்தா மனைவி முந்திடுவா, கணவன் பிந்துணும். மனைவி ஒரு பெண் பிறந்ததுன்னா கணவன் முந்திடுவா, அவதான் பிந்துவா. இதுதான் விதி. இதே தான் ரிஷப ராசிக்கும் பார்த்துக்கலாம். 12 லக்கணத்தில் உங்கள் லக்கணம் ரிஷபமாக இருந்தால், ஒரு ஜாதகர் பிறந்திருந்தால் தாரம் முந்தி விடும், ஜாதகர் பிந்தி விடுவார், அதான் மனைவி முந்திடுவாங்க. அது ஒரு விதி இருக்கு. அதாவது 8ஆம் பாவத்தை பார்க்க வேண்டியில்லை, அதான் தாரம் முந்தி விடும், ஜாதகர் பிந்தி விடுவார். கவினமே சொல்கிறேன் உங்களுக்கு, புரியல உங்களுக்கு? ரிஷப லக்கணத்து மட்டும். இதே ரிஷப ராசியாக தான் வச்சுக்கலாங்க. ரிஷப ராசி எல்லாம் சந்திரன் வலுத்தாலே போதும். கடகராசி ரிஷப ராசினா கண்டிப்பாக ஒரு ஆண் இருந்தாச்சுன்னா அப்பா முந்திடுவார், அம்மா பிந்துவாங்க. இறப்பட்ட வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கலக போடும்.
கடகராசிலையோ ரிஷபராசியோ ஒரு ஆண் பிறந்திருந்தானா தகப்பன் அவனுக்கு ஒரு 40 வயசுல இறந்தாருன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் தாய் கதை க்ளீனாக ஓடும். அதே மாதிரி இவனுக்கு ஒரு 65 வயசுல மனைவி முந்திடுவா, மனைவி பிறகு இவனுக்கு 20 வருஷம் வாழ்க்கை இருக்கு. எழுதி வச்சுடுங்க. உங்க 8ஆம் பாவம் 7ஆம் பாவம் எதுவுமே சுகஸ்தானம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த ராசியாக இருந்தால் உங்க உடம்பு 1000 பிரச்சனை வந்து அழிஞ்சுதான் உங்க கெதியா இருக்க உங்க வீட்டம்மா தான் முந்து போறாங்க. இதே ஒரு பெண்ணு பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கணவர் முந்திடுவா, அப்பா முந்திடுவார், அம்மா பிந்துவாங்க. தீர்க்க சூழ்நிலையும் கிடையாது. கிடையாது கணவர் முந்திடுவாங்க, அவங்க பிந்திடுவாங்க, அவங்களும் தீர்க்க கிடையாது. ஒரு பெண் ரிஷபராசியில் பெண்ணு ரிஷபராசியில் கடகராசியை பிறந்துச்சுன்னா தனக்கும் தான் தாய்க்கும் தீர்க்க சூழ்நிலையும் இல்லை. இதே ஒரு ஆண் பிறந்ததுனால தகப்ப முந்திடுவா, தாய் பிந்துவா, மனைவி முந்திடுவா, இவன் பிந்துவான். அதாவது மனைவிக்கு தீர்க்க சூழ்நிலை உண்டுன்னு ஜாதகத்தில் விதி இருக்குது. இதெல்லாம் என்னுடைய குருநாதர் விருதுநகர் ஜாம்பான் சுவாமிகள் சொல்லப்பட்டதான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இந்த விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுக்கு கோல்டன் விதிகள் பேர். இதுக்கு எந்த விதியும் கிடையாது. அதாவது எந்த லக்கணமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், தெதாளுக்கு எந்த லக்கணமாக எந்த லக்கணம் எந்த இடத்துலையும் இருந்துட்டு போட்டோம். சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றால், சுக்கரன் ஆட்சி அல்லது உச்சமாக வந்து வச்சுடுங்க. உங்களுக்கு எந்த லக்கணம் பார்க்கண்டா, கூட எந்த கிரகம் இருக்கும் பார்க்கண்டா, யார் அவரை பார்க்கா, யார் சாரத்திற்கா, ஒன்றும் தேவையில்லை. சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றால் நீங்கள் 10th பட்டதாரியாக இருந்தால், அதாவது 10th முடித்து +2 போகும்போது கேட்ட குரூப்பு கிடைக்காது. +2 முடிஞ்சு காலேஜ் போகும்போது கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் படித்து முடித்த பிறகு படித்த படிப்பிற்கும் பார்க்கின்ற வேலைக்கும் சம்பந்தம் வேலை தான் அமையும். இதான் விதியை. யார்ட்டையும் போய் பார்த்தாங்க இவ்வளோ எனக்கு மேலே இவ்வளோ குருநாதர் இருக்காங்க. நான் அந்த ஜோடத்திற்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. எனக்கு முன்பிருந்த ஜோடத்தை வளர்த்தவங்களோ இப்போ கற்றுக் கொடுத்தவங்க எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன். ஆனால் என்னுடைய விதிகள் எல்லாமே மாறாது. இது யாரும் மறுக்க முடியாத விதியை நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த பாவம் இதுக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது, யார் காலில் இருக்கார், யார் பார்க்க அந்த கையிலாம் தேவையே இல்லை. அதேமாதிரி தான் லக்கணத்தில் குரு இருந்தாருன்னா, ராசியில் குரு இருந்தாருனா, லக்கணத்தை குரு பார்த்தாருன்னா, ராசி குரு பார்த்தா உங்களுக்கு கடன்கிற இருக்காதியா. கடன் இருக்குன்னு சொல்லுவீங்க. 10 லட்சம் கடன் இருக்குன்னா 20 லட்ச ரூபா சொத்து மதிப்பு இருந்தாலும் 10 லட்சம் கடன் வரும். எல்லாம் கடன் வராது. தலைக்கு மேல் வெள்ளம் போகாது. ராசி அதாவது சனி லக்கணத்தை பார்த்தா தொழில் தேடி வரும், ஆனால் உடம்புல நோய் இருக்கும். குரு லக்கணத்தை ராசியை பார்த்தா கடன் வராது, பணம் வரும், உடல் ரீதியாக நல்லாயிருக்கும், ஒன்றும் செய்யாது. இது ஒரு விதி. சுக்கிரன் உச்சம் படுற மாதிரி ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகம் கிடையாது. வாழ்க்கையை எல்லா சந்தோஷமும் அனுபவிப்பான். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு குரு உச்சம், எனக்கு அவ்வளோ உயர்ந்த தொடர்புலாம் கிடச்சிருக்கு. எனக்கு ரிஷப லக்கணத்துக்கு 8க்குரிய அட்டமாதிரி உச்சமாக இருக்கார். ஒரு வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா, இதை தான் மக்கள் முடிவு பண்ணணும். உங்களுக்கு வர்றவங்கெல்லாம் கஷ்டப்படாமல் சாப்பிட்ணும், கஷ்டப்பட உழைக்காமல் சாப்பிட்ணும் எல்லாம் ஆசைப்படுறாங்க. 2 விதி தான். பார்த்துடலாம். உங்களுக்கு லக்னாவே வலு குறைஞ்சி அட்டமாவே வலுத்தாருன்னா வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் தான். ஆனால் அட்டமாதிரி வலு குறைஞ்சி லக்னாவே வலுத்தாருன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு காலங்காலத்தை மண்டையை போட்டுருவான். அவனுக்கு ஆயுள் தீர்க்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அட்டமாதிரி வலுத்தான் தான் வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிப்பான். அதாவது ஒரு சொல்ல போனச்சுன்னா, தொட்டால் இனிப்பது 7ஆம் இடம், தொடாமல் இனிப்பது 8ஆம் இடம். 7ங்கிறது மனைவி, நண்பர்கள், இந்த மாதிரி சிற்றின்பம். 8ங்கிறது பேரின்பம். வாழ்க்கையில் 7ங்கிறது மனைவியோட சந்தோஷமாக இருக்கிற சிற்றின்பத்தை ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அனுபவிக்க முடியும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பேரம் பேத்தி குழந்தை எடுத்தாச்சுன்னா அந்த குழந்தையோட சந்தோஷம் பண்ணலாம். அதான் பேரின்பங்கிறது 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஒருத்தவங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், எல்லாமே அனுபவிக்கலாம். உங்கள் பையன் நீங்கள் எங்கே இருப்பீங்க, உங்கள் பையன் மெட்ராஸில் இருப்பான், நீங்கள் மெட்ராஸ் போய் சுற்றி பார்த்து வந்துடுவீங்களா? ஊரில் சொல்லுவீங்களா உங்களுக்கு, ஐயா என் பையன் ஊருக்கு போனேன், மெட்ராஸில் போனேன், ஒரு ஆள் சுற்றி பார்த்தா அங்கெல்லாம் பார்த்தா அனுபவிக்கிற சந்தோஷம் எல்லாமே 8 தான். உங்கள் பையனுக்கு ஒரு பையன் பிறந்து அந்த பையனுக்கு பேரனு கல்யாணம் முடியும் போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? அது 8. 8ஆம் இடம் வளர்த்தா வாழ்க்கை எல்லா சந்தோஷமும் தேடி வரும். உங்கள்கிட்ட கார் இருக்காது, 8 உங்களுக்கு வளர்த்துருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கண்டிப்பாக கார் இருக்கும். நீங்கள் போகிறத கார் தான் நான் பெட்ரோல் போட்டு விட்றேன், போயிட்டு ஓட்டு வந்து தந்துடுவோம். இதான் விதி. எந்த பொருள் எதாவது கிடைக்கும். உங்களுக்கு சரக்கு அடிக்க ஆசை இருக்கும், துட்டு இருக்காது, கம்பெனிக்கு வந்து கூட்டி போயிடுவான். இப்போ திருப்பி போகணும், வாம்பான், செலவு நான் பார்த்துக்கிறேன், நீ கம்பெனி கூட வாம்பான். 8ஆம் இடம் வளர்த்தா உங்களுக்கு சந்தோஷம் தேடி வருங்க. அவங்களுக்கு அடுத்தவங்க காசில் அழகாக சாப்பிடுவாங்க, அடுத்தவங்க காசில் அழகாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. 8 வலுக்கிறது பெரிய விஷயம். அதேமாரி காலப்புருஷனுக்கு 10ஆம் இடம் சனியோட வீடு. இந்த சனி தொழில்காரகன் அமைப்பு. அவர் சொன்ன மாதிரி 10ங்கிற தொழில் 10ஆம் பாரம், சனிக்கு 10ஆம் பாரம் இருக்குது. சனி வந்து தொழில்காரகன்.
அதாவது காலப்புருஷனுக்கு 10ஆம் இடமான சனி, தொழில்காரகன் சனி உங்கள் ராசியை லக்னத்தையே பார்த்தால், ஆனால் லக்னத ராசி இருந்தால் செய்யும் தொழில் உங்களுக்கு கைவிடாது. அந்த ஊரை நீங்கள் பெரிய ஆளியா, ஜோசியராக இருந்தீங்க பெரிய ஆள், டாக்டராக இருந்தீங்க பெரிய ஆள், படித்தா நீங்கள் வெறும் இன்ஜினியர், படிக்காத கொத்தனா இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்ஜினியர் மூலம், உங்கள் மூலம் இன்ஜினியர்கிட்ட இருக்காது. வக்கீலாந்து பெரிய வக்கீல், டாக்டர்னா பெரிய டெக்கில், இது மாதிரி ஒரு இதாக இருப்பாங்க, ஆள் கூண்ண ஆட்கள் இருப்பாங்க, தொழில் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்கன்னு ஒரு விதி ஜாதல் இருக்குது. சரி, இவ்வளோ நாள் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிட்டு, என் நண்பர் ஜானகான்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் வேண்டி நான் விடைபெறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.